ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் லாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதுக்கு நமக்கு வெங்காயம், தக்காளி, ஹோல் ஸ்பைஸ், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸு ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து நான் நிறைய ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் காரம் தன்மை நிறைய இருக்கணுன்றதுக்காக நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதை பட்டை, லவங்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கும் போது உங்களுக்கு வந்து ஹாஃப் குக்கு இல்லை ஃபுல் குக்குமே கூட ஆயிடணும். அந்த நல்லா அதை வதங்கி அது அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும் இல்லையா, அந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா சுருண்டு வந்துடும். அப்போ அந்த டைமில் நம்ம வந்து தக்காளி யூஸ் பண்ணிக்கணும். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி அந்த தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாம் போய் நல்லா வதங்கி அதுவும் சுருள ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் கழுவி வச்சுருக்கிற சிக்கன், நான் வந்து இப்போ 1/2 kg சிக்கன் அளவுக்கு தான் இப்போ இதெல்லாம் எடுத்திருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 தக்காளி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணி நல்லா அதை கலரி விடணும். இப்போ இந்த டைமில் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும். என்ன மசாலா ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ரா சில்லி பவுடர், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா. ஸோ நம்ம நார்மல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இது. இதில் கொஞ்சம் நான் காரத்தை அதிகப்படுத்தியிருக்கேன். ஸோ நான் என்னோடய வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ மஞ்சத்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா பவுட்ரு. ஸோ இந்த பவுட்ரெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு தண்ணி சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து காரத்துக்கு நம்ம எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி விடுன்றதுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். அதை ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அந்த இதுலேயே அதை குக் பண்ணி விடணுமே தவிர எக்ஸ்ட்ரா நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை வந்து நான் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுறேன். ரொம்ப கிரேவியாக இருக்காது, ரொம்பவுமே ட்ரையாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வந்து ஒரு சப்பாத்திக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு, ரைஸுக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம உப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சிக்கோ நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணி தேவையில்லை, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னாக்கா அப்போ அந்த நல்லா குக் ஆகி அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், தண்ணி ரொம்பவே ஊற்றலை, எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதுங்களா, நான் ஊற்றின தண்ணிக்கும் இப்போ கொதிக்கிற தண்ணிக்கும் அளவு பாருங்கள். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த தண்ணி வற்றி உங்களுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு திருப்பி இன்னொரு மிக்ஸ் கொடுக்காம அப்படியே போட்டு மூடிடலாம். ஏன்னா அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கிரேவியில் இறங்கியிருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போதே பாருங்களேன், நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே திருப்பி லிட்டு போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ், ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 2 செகண்ட்ஸ் அதை அப்படியே போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நல்லது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா எந்த ஃப்ளேவருமே இதில் ஆட் பண்ணல, பட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ரைஸ்க்கு, ஒரு சாம்பார் சாதம், இல்லை நீங்கள் ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.